வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி சட்ட அமைச்சர் தோமர் திடீர் கைது. போலீஸ் சட்டப்படிப்பு சான்றிதழை தயாரித்த குற்றச்சாட்டு. டெல்லி போலீஸ் நடவடிக்கை. டெல்லியில் தீவிரமடைந்தது கவர்னர் முதல்வர் அதிகார சண்டை. சென்னையிலிருந்து 3 பேருடன் புறப்பட்ட கடலோர காவல் படை விமானம் மாயம். கடற்கரை பகுதியில் தேடுதல் பணி தீவிரம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் அதிரடி வேட்டை. 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. விரிவான செய்திகள். போலி பட்ட சான்றிதழை பயன்படுத்தி மோசடி செய்ததாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தோமரை டெல்லி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசில் சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் ஜிதேந்திர சிங் தோமர் போலி சட்டப்படிப்பு சான்றிதழை தயாரித்து தன்னை வக்கீலாக பதிவு செய்து கொண்டதாகவும், டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட போது வேட்புமனுவுடன் போலி பட்டப்படிப்பு சான்றிதழை தாக்கல் செய்ததாகவும் தோமர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பீகாரில் உள்ள திலக் மாஞ்சி பகல்பூர் பல்கலைக்கழகம் தாக்கல் செய்த மனுவில் தோமர் தாக்கல் செய்த தற்காலிக பட்ட சான்றிதழ் போலியானது என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் செவ்வாயன்று காலை 10:30 மணி அளவில் தோமரை டெல்லி போலீசார் அதிரடியாக கைது செய்து வசந்த் விகார் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அவர் மீது மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோமரை கைது செய்வதற்கு முன் கவர்னர் ஜங்கிடம் உரிய முன் அனுமதி பெறப்பட்டதாக டெல்லி போலீஸ் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து கருத்து கூறிய டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஒரு பயங்கரவாதியைப் போல அமைச்சர் தோமரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கேள்வி எடுத்தார். தோமர் என்ன டெல்லியில் குண்டு வைத்தாரா எனவும் கேட்ட மணீஷ் சிசோடியா, டெல்லியில் நெருக்கடி நிலை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக சாடினார். ஆனால் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ தோமரை கைது செய்யும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிடவில்லை என்று விளக்கமளித்தார். இந்த விவகாரத்தில் தனக்கோ உள்துறை அமைச்சகத்துக்கோ எந்த பங்கும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை பதவிக்கு கவர்னரால் நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி M.K. மீனாவை டெல்லி அரசு திரும்ப அனுப்பியது. ஆனால் டெல்லி அரசின் உத்தரவை மீனா ஏற்க மறுத்தார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதல் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கவர்னர் நஜீப் ஜங்குக்கும் அதிகார சண்டை நடந்து வருகிறது. இந்நிலையில் டெல்லி அரசின் கட்டுப்பாட்டில் வரும் ஊழல் ஒழிப்புத்துறையின் தலைமை பதவியில் டெல்லி போலீஸ் இணை கமிஷனராக இருக்கும் முகேஷ்குமார் மீனாவை கவர்னர் நஜீப் ஜங் திங்களன்று நியமித்தார். இந்த நியமனத்தை ஏற்க மறுத்த டெல்லி அரசு முகேஷ்குமார் மீனாவை மீண்டும் டெல்லி போலீஸ் பணிக்கு செல்லும்படி உத்தரவிட்டது. டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரேயொரு கூடுதல் போலீஸ் கமிஷனர் பதவி அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த பதவியில் இப்போது S.S. யாதவ் இருப்பதாகவும் தெரிவித்த டெல்லி கண்காணிப்பு இயக்குனர் சுகேஷ் குமார் ஜெயின் இதை சுட்டிக்காட்டி டெல்லி போலீஸ் பணிக்கே மீண்டும் திரும்பும்படி M.K. மீனாவுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அதை ஏற்க மறுத்த முகேஷ்குமார் மீனா டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி பணிகளையும் துவக்கினார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் தலைவராக முகேஷ்குமார் மீனாவை நியமிப்பதற்கான உத்தரவை கவர்னர் நஜீப் ஜங்குக்கு அனுப்பியது டெல்லி உள்துறை செயலாளர் தாம்பால் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை இடமாற்றம் செய்து ஆம் ஆத்மி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தரம்பாலை இடம் மாற்றம் செய்ய டெல்லி அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தனக்குத்தான் அந்த அதிகாரம் இருப்பதாகவும் கவர்னர் ஜங் கூறியுள்ளார். இதனால் கெஜ்ரிவால் ஜங் இடையில் இன்னொரு மோதல் துவங்கியுள்ளது. सरकार का जो ऑर्डर है वो बड़ा क्लियर है कि श्री मुकेश कुमार मीना को वहाँ पोस्ट किया गया है और मेरे ख्याल में इसमें किसी को कोई शक नहीं होना चाहिए. तो जब तक मुकेश कुमार मीना जी के लिए वो ऑर्डर है तब तक वो वहीं रहेंगे. और बाकी अगर किसी को कोई ऑब्जेक्शन है तो आई एम श्योर वो एडमिनिस्ट्रेटर यानी कि ऑनरेबल LG से वो इसको सॉर्ट आउट करेंगे. சென்னையிலிருந்து புறப்பட்ட கடலோர காவல் படை விமானம் மாயமானது. 3 பேருடன் மாயமான அந்த விமானத்தை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. சென்னையிலிருந்து திங்களன்று மாலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நோக்கி கடலோர காவல் படைக்கு சொந்தமான CG-791 டோர்னியர் விமானம் சென்றது. இந்த விமானத்தில் 2 பைலட்கள் மற்றும் ஒரு உதவியாளர் இருந்தனர். இரவு 10 மணி அளவில் விமானம் திருச்சி விமான கட்டுப்பாட்டு அறை தொடர்பில் இருந்து விலகியது. இதையடுத்து காணாமல் போன விமானத்தை தேடும் பணி சென்னை, காரைக்கால், கடலூர் கடல் பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடலோர காவல்படை IG சர்மா செவ்வாயன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். மாயமான விமானம் சிதம்பரத்திற்கு கிழக்கே சதுப்பு நில காடுகளுக்குள் விழுந்திருக்கலாம் என்றும், தேடுதல் பணியில் கடலோர காவல் படை கப்பல்களும் ராஜாலி கடற்படை தளத்தில் உள்ள விமானங்களும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடைசியாக சிதம்பரத்திற்கு கிழக்கே 16 மைல் தொலைவில் 9000 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்தது ரேடரில் பதிவாகியுள்ளதாகவும் சர்மா கூறியுள்ளார். After that, there has been no communication. So I think all was well. So with that hope, the search continues, and I'm confident that we'll be able to locate him. Maintaining surveillance at the original indicated position also.
விமானம் காணாமல் போனதை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செவ்வாய் அன்று துவங்க இருந்த ஆம்லா ஆபரேஷன் ஒத்திவைக்கப்பட்டது. செவ்வாய் அன்று காலை 6 மணிக்கு துவங்கி புதன்கிழமை மாலை 6 மணி வரை ஆம்லா ஆபரேஷன் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கடலோர காவல்படை விமானம் காணாமல் போனதை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. இது எப்போது துவங்கும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது ஏற்பட்ட மோதலில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் 2 கார்களில் செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. திங்களன்று நள்ளிரவு 1 மணி வாக்கில் பகோரியா எனும் கிராமத்தில் மாவோயிஸ்டுகள் சென்றபோது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கோபுர படை பிரிவினரும் ஜார்க்கண்ட் போலீசாரும் அங்கு வந்தனர். போலீஸை கண்டதும் ஒரு வாகனம் வேகமாக சென்று விட்டது. இன்னொரு வாகனத்தில் இருந்த மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்டனர். இரு தரப்புக்கும் நடந்த பயங்கர துப்பாக்கி சண்டையில் 12 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகளிடமிருந்து எந்திர துப்பாக்கிகளும் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டன. हम लोग यहाँ पे बैरी लगा के बैठे हुए थे. एक गाड़ी पहले से निकल चुका था, दूसरा गाड़ी हम लोग बैरी रुकवा के पूछताछ करने लोग फायरिंग किया पुलिस पार्टी के ऊपर. तो पुलिस पार्टी जवाबी फायरिंग में 12 नक्सली लोग मारा गया. ஜார்க்கண்ட் மாநிலம் தும்கா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று லோக்சபா தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போலீஸ் வாகனம் மீது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியதில் 6 போலீசார் உட்பட 8 பேர் இறந்தனர். அந்த சம்பவத்துக்கு பின் நடக்கும் மிகப்பெரிய வேட்டையாக 12 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியினர் மதவாதத்தை தூண்டுவதால் மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் கூட்டம் டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் துவக்க உரையாற்றிய சோனியா, நல்லாட்சி முறை மற்றும் அரசியலமைப்பு கோட்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பது போல பிரதமர் மோடி தன்னை காட்டிக் கொள்வதாக கூறினார். ஆனால் மதவாத பிரிவினையை தூண்டும் விதத்தில் பேச பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை அனுமதிப்பதாகவும் மோடியை அவர் சாடினார். இந்தியாவின் மதச்சார்பற்ற கட்டமைப்பை நாசமாக்க திட்டமிட்ட முயற்சிகள் நடந்து வருவதாக கூறிய சோனியா, நாட்டு மக்களின் மனதில் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆபத்தான விளையாட்டில் மத்திய அரசு ஈடுபடுவதாகவும் கவலை தெரிவித்தார். அனைத்து அதிகாரங்களும் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பதும், பார்லிமெண்ட் நடைமுறைகளை புறக்கணிப்பதும், நீதித்துறைக்கு எச்சரிக்கை விடுவதுமே மோடி ஆட்சியின் அடையாளமாகிவிட்டதாகவும் சோனியா கூறினார். நில அர்ஜித மசோதா, உணவு பாதுகாப்பு சட்டம் போன்ற விவரங்களில் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறிய சோனியா, பொதுமக்கள் நலனை காக்க மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும் என காங்கிரஸ் முதல்வர்களுக்கு அழைப்பு விடுத்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் திட்டங்களை மோடி தலைமையிலான அரசு புதிய பெயர்களில் புதிய திட்டங்களை போல அமல்படுத்தி வருவதாக கூறினார். தகவல் தொடர்பை பொறுத்தவரை தன்னை விட மோடி முன்னிலையில் இருப்பதாக மன்மோகன் ஒப்புக்கொண்டார். பிரதமர் மோடியை திறமையான வியாபாரி என்றும் திட்டமிடுதலில் வல்லவர் என்றும் மன்மோகன் சிங் வஞ்ச புகழ்ச்சியுடன் சுட்டிக்காட்டினார். ஆர்கே நகர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் செவ்வாய் அன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தலை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3ஆம் தேதி துவங்கி புதன்கிழமையுடன் நிறைவடைகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். இத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சி மகேந்திரன் செவ்வாய் அன்று மதியம் 2 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் தொகுதியே ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதாகவும், மக்கள் சக்தி, மக்கள் பலம், கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களின் மனநிலை ஆகியவற்றை கொண்டு தேர்தலை எதிர்கொள்வதாக கூறினார். இந்த தொகுதியே ஆக்கிரமிக்கப்பட்ட தொகுதியை போல காட்சி தருகிறது. அதையெல்லாம் எதிர்த்து மக்கள் பலம், மக்கள் சக்தி, கம்யூனிஸ்ட் தொண்டர்களுடைய வீரம் செறிந்த அந்த மனநிலை, இவற்றை கொண்டு இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்கீல் ரமேஷ் என்பவர் இது தொடர்பாக தாக்கல் செய்திருந்த மனுவில் எவ்வித காரணமும் இன்றி வெற்றிவேல் ராஜினாமா செய்துள்ளார், மக்கள் வரி பணமும் வீணடிக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார். கடந்த 2011 நடந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கான செலவினத்தை வெற்றிவேல் மற்றும் வேட்பாளர் ஜெயலலிதாவிடம் வசூலிக்க வேண்டும், இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார். இவ்வழக்கை செவ்வாயன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் ஒரு எம்எல்ஏ பதவி விலகுவதை தடுக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கூத்தங்குழி மீனவ கிராமத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக 25 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கடற்கரை கிராமமான கூத்தங்குழியில் மீனவர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள மீனவர்கள் இரு தரப்பினரிடையே அடிக்கடி மோதல் சம்பவம் நடந்து வருகிறது. இந்நிலையில் மீனவர்கள் வழக்கம் போல செவ்வாய் அன்று அதிகாலை மீன்பிடிக்க சென்றபோது அங்கு தகராறு ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் சரமாரியாக வெடிகுண்டுகளை வீசினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் வாகனம் மீதும் குண்டு வீசப்பட்டது. இச்சம்பவத்தில் வினோத்,
திலக்குமார், ஜோன்ஸ், பார்த்திபன் உள்பட 4 மீனவர்கள் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு நாகர்கோவில் இடிந்தகரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக கூத்தங்குழியைச் சேர்ந்த சிலுவை சித்தேரி, கில்லாரி, ராஜன், லாரன்ஸ், வெனிஸ்லா மற்றும் 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் வள்ளியூர் டிஎஸ்பி பாலாஜி, கூடங்குளம் இன்ஸ்பெக்டர் ஜோசப் அச்சன் ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிகையாளர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜகேந்தர் சிங். பத்திரிகையாளரான இவர் உத்தரப்பிரதேச அமைச்சர் ராம்மூர்த்தி வர்மாவை பற்றி பேஸ்புக்கில் கடுமையாக தாக்கி எழுதி வந்தார். நில மோசடி, மணல் கொள்ளை உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவதாக வர்மாவை பற்றி ஜகேந்தர் சிங் சாடியிருந்தார். இந்நிலையில் ஜகேந்தர் சிங் வீட்டிற்கு வந்த சிலர் சராமரியாக தாக்கியதோடு தீ வைத்து கொளுத்தினர். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜகேந்தர் சிங் இறந்தார். தன்னை எரித்தது போலீசார் தான் என்று மருத்துவமனையில் जगेंद्र सिंह मरण वाकुमूलम अलितार. दीवार फांद के तो पुलिस वाले अंदर आए और रिवॉल्वर ताने थे. पहले बहुत मारा हमें, उसके बाद पेट्रोल डाला, श्रीविकास राय ने आग लगा दी गई. ராமூர்த்தி தூண்டுதலின் பேரில் ஜகேந்தர் சிங் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டு சித்திரவதை செய்ததாக அவரது குடும்பத்தினரும் குற்றம் சாட்டியிருந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அமைச்சர் ராம்மூர்த்தி வர்மாவுக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அமைச்சர் வர்மா உள்ளிட்ட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கு உள்ளது. அரசுக்கு சொந்தமான இந்த கிடங்கில் நெல், அரிசி, கோதுமை, சர்க்கரை, சிமெண்ட் மூட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. குடோனின் ஒரு அறையில் திடீரென நள்ளிரவு தீப்பற்றி எரிய துவங்கியது. தகவல் கிடைத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க கடுமையாக போராடினர். இந்நிலையில் ஒரு குடோனில் 3500 நெல் மூட்டைகள், 90 சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் காலி கோணிப்பைகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாயின. இவற்றின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய். தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. மர்ம நபர்கள் யாராவது தீ வைத்தனரா அல்லது மின்கசிவு காரணமா என்று விசாரணை நடந்து வருகிறது. கர்நாடகாவிடம் இருந்து தண்ணீர் கேட்டு வாங்கி தர வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூன் மாதம் கர்நாடகா 10 டிஎம்சி தண்ணீரை காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டும். ஜூலை மாதம் 34 டிஎம்சி கொடுக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 50 டிஎம்சியும் செப்டம்பர் மாதம் 40 டிஎம்சியும் கர்நாடகா தர வேண்டும். இதன்படி 130 டிஎம்சிக்கு மேலும் தண்ணீர் தமிழகத்துக்கு கிடைக்கும். கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதை பெற்று தர வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. இதை கேட்டு பெற வேண்டிய உரிமை பொறுப்பும் தமிழகத்துக்கு இருக்கிறது என்று கூறி விவசாயிகள் தரப்பில் கோவை கலெக்டரிடம் மனு தரப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு அந்த தீர்ப்புப்படி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இதை பெற்றுத்தர வேண்டிய ஒரு கடமை மத்திய அரசுக்கு இருக்கின்றது. இதை கேட்டு பெறக்கூடிய உரிமையை நிலநாட்டக்கூடிய ஒரு பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கின்றது. குறுவை சாகுபடி 4 மாத சாகுபடி என்பதால் மாநில அரசு இனியும் தாமதிக்காமல் தண்ணீரை வழங்கி பயிர் சாகுபடிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். அரசால் தடை செய்யப்பட்ட நூடுல்ஸ்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாகை கலெக்டர் பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசு மேகி உள்ளிட்ட 11 வகையான நூடுல்ஸ்களை விற்க தடை விதித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக நாகை மாவட்டம் முழுவதும் அரசால் தடை செய்யப்பட்ட நூடுல்ஸ் விற்பனை குறித்து அதிகாரிகள் பல்வேறு சோதனை மேற்கொண்டுள்ளனர். நாகப்பட்டினம் நகராட்சி பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்களில் நூடுல்ஸ் விற்கப்படுகிறதா என்பது குறித்து கலெக்டர் பழனிசாமி தலைமையில் உணவு தர கட்டுப்பாடு அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தினர். அங்கு தடை செய்யப்பட்ட நூடுல்ஸ்கள் விற்பனை செய்யப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கலெக்டர் பழனிசாமி நூடுல்ஸ் விற்பனையாளர்களின் குடோனை ஆய்வு செய்தார். அப்போது அங்கு கடைகளில் இருந்து எடுக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூடுல்ஸ்கள் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவற்றை உடனடியாக உரிய நிறுவனங்களுக்கு திருப்பி அனுப்ப உத்தரவிட்ட கலெக்டர் அரசால் தடை செய்யப்பட்ட நூடுல்ஸ்களை விற்பனை செய்வோர் மீது உணவு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விற்பனை செய்யும் கூடங்களுக்கு உணவு பாதுகாப்பு துறை மூலமாக நோட்டீஸ் வழங்கப்பட்டு விற்பனை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டு வருகிறது. மீறி விற்பனை செய்யப்படுபவர்கள் மீது உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் 2006 சட்டத்தின்படி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தடை செய்யப்பட்ட மேகி உள்ளிட்ட நூடுல்ஸ்களை கடைகளில் விற்க மாட்டோம் என்று உறுதிமொழி படிவத்தை உரிமையாளர்களுக்கு கலெக்டர் வழங்கினார். தங்கத்தின் விலையில் செவ்வாய் அன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் 20,272 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,534 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,235 ரூபாயாக இருந்தது. மரவள்ளி கிழங்கு அறுவடையில் கிழங்கு சேதாரத்தை தவிர்க்க புதிய இயந்திரத்தை கோவை வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது.
தென்னிந்தியாவில் விவசாயத்திற்கு என்று முதலில் உருவான வேளாண் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மற்றும் பட்டப்படிப்பிற்கான பிரத்யேகமானதாக செயல்பட தொடங்கியது. பருவ காலத்தில் செய்ய வேண்டிய உழவு முறைகள், அறுவடைக்கு பின் சார் தொழில்நுட்பம் என்று ஆ முதல் அக் வரை இந்த பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிப்புகள் தொடர்கிறது. தங்களது 55வது கண்டுபிடிப்பாக இந்த ஆண்டு மரவள்ளிக்கிழங்கு அறுவடை கருவியை கண்டுபிடித்து வேளாண் பெருமக்களுக்கு வழங்கியுள்ளது. இந்த கருவியை ஒரு 45 முதல் 50 ஹெச்பி டிராக்டர்ல எளிதாக பொருத்திக்கலாம். இந்த கருவியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வரிசையில் இல்லைன்னா இரு வரிசையில் இருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கை தோண்டி ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஹெச்பி 55 ஹெச்பி டிராக்டர் ஒரு 1.5 அடி டயர் விகுதி இருக்குங்க. அதனால் ஒரு 2 அடி வரிசைக்கு வரிசை இடைவெளி இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கருவியை நம்ம மரவள்ளி கிழங்கு தோண்டுவதற்கு பயன்படுத்தலாம். இந்த கருவியை பயன்படுத்துகிறப்ப என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2லிருந்து 2.5 ஏக்கர் அளவுக்கெல்லாம் தாராளமாக அறுவடை செஞ்சிடலாம். இயந்திரங்கள், அதன் பயன்பாடுகளையும் வேளாண் புதிய உபகரணங்களை தெரிந்து கொள்ள ஒரு முறை விவசாய பெருமக்கள் வந்து செல்ல வேண்டும் என்று விஞ்ஞானிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.